மூன்றாவது வாக்குறுதி, இலவச மின்சாரம் பெறும் 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகளுக்கு எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகள் வழங்கப்படும். சிஎம் இப்போ ஒரு இதுவாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. மீட்ரு இந்த மோட்ரு பம்ப் செட்டு ஹை கிரேட் பண்ணுறதுக்கோசம் கொடுத்துருக்காரு மேனிஃபெஸ்டோவில். அது வந்தால் இன்னும் நல்லாயிருக்கும் நடைமுறைக்கு. எங்களுக்கு இந்த இலவசமாக பம்ப் செட்டு மோட்ரு கொடுக்குறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நிறைய ஏழை விவசாயிகள்லாம் இருக்காங்க. அதனால் அது கொடுத்தா நல்லா தான் இருக்கும். அது கொடுத்தா நல்லது தான். எங்களுக்கு நல்ல மாதிரி இன்னும் கொஞ்சம் விவசாயத்தை இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்போம். அதுக்கோசம் அது கொடுத்தா எங்களுக்கு ஒன்றும் திருப்தி தான் சார். கொடுப்பாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு. ஏன்னாக்கா சொன்னதை கரெக்டாக செஞ்சுட்டே வராரு. இது வரைக்கும் செஞ்சுன்னு இருக்காங்க. ஏமாத்துறான்ற பித்தலாட்டமெல்லாம் கிடையாது. கரெக்டாக பண்ணின்னு வர்றாரு. இனிமேலும் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கை. நிறைய ஸ்கீம்ஸ் பண்ணுறாங்க. இதில் மெயினாக இந்த இலவச மின்சாரம் ரைட் ஃப்ரம் 89லேருந்தே இருக்குது. இன்னொருத்தருக்கு உங்கள் டவுட்டே இல்லைங்க. சிஎம் சார் தான் நெக்ஸ்ட் ஸ்டாலின் சார் தான் வருவார். அதுவே ப்ரொலாங் ஆனாவே போதும். வேறு எந்த இதுக்கும் தேவையில்லாத ஒரு சமாச்சாரம். அவரே நல்லா பண்ணுற போது இன்னத்துக்குன்னு ஒருத்தர் திமுக கூட்டணி ஆட்சி அமைச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். திமுக காங்கிரஸ் வந்தால் தான் நல்லா இருக்கும். போன ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா இருக்குது. அது எதையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. நாங்கள் குறைந்தால் தான் சொல்ல முடியும். குறையில்லாத நாங்கள் எதையும் சொல்கிறது. டிஎம்கே வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ அறிக்கை நிறைய விட்டுருக்கிறாரு. வந்தாலும் அதெல்லாம் நடைமுறை வர்றதுக்கு இந்த ஆட்சி வந்தால் தான் நல்லாயிருக்கும். மாறி மாறி வந்தால் கூட திருப்பி செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லாத போயிடும். அடுத்தது இவரே ஸ்டாலினே வந்தார்னா முதலமைச்சர் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கூட்டணின்னாரு அவர் கூட்டணியே தேவையில்லை. மொத்தமே அவருக்கு தானே வரப்போகிறது. மொத்த இடமே அவரு. வேறு மாற்றம் என்ன கிடையாது. அதில் எந்த மாற்றமே கிடையாது. யாருமே சொல்லவே முடியாது. 200 மேலே தாண்டுமே கண்டி குறை போகிறதுக்கு ஆட்சி கிடையாது. பப்ளிக் எல்லாமே அதானே பேசிக்கிறாங்க. 200 ஐயா தானே வரப்போகிறாரு.